வந்தார். அதோடு நின்று விடவில்லை. மறக்க முடியுமா? மறந்துதான் போக முடியுமா? மகளிர் இலவச உரிமை தொகை திட்டம், மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம், இப்படி அவர் பெண்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்த திட்டங்கள் தொடர்ந்து கொண்டே போகின்றது. இதற்காகவே திராவிட ஆட்சியும் திமுக கழகத்தின் ஆட்சியும் என்றென்று மலர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இறுதியாக பூமியின் ரேகையில் புகழ் கொடி நாட்டி, பூமத்து ரீதியில் தமிழ் குலம் தீட்டி, பூக்களை எல்லாம் எடுத்து அந்த தெற்கு சூரியன் முத்துமலரின் கலைகளுக்கு மாலை சூட்டிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். ஆம் தோழர்களே, தமிழில் உள்ள எனக்கு தெரிந்த சில பூக்களை வைத்து அவருக்கு மாலை சூட்டுகிறேன், கேளுங்கள். குறிஞ்சி, முல்லை, தில்லை, பாலை, வாழை, காந்தல், ஆம்பல், அணிச்சல், கருவிளம், கூரம், சுள்ளி, பயணி, வாகை, வேங்கை, பசும்பிடி, கோங்கம், போங்கம், திலகம், பாதிரி, செருந்தி, இத்தனை பூக்களையும் வைத்து, இத்தனை புகழ்மிக்க பூக்களையும் வைத்து அந்த புகழ்மிக்க தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சூட்டி அழகு பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் தோழர்களே. அதோடு நின்று விடவில்லை. திருக்குவளை தந்த திருமகனே, தமிழ்நாட்டின் தலைமகனே, உன் பேனா உன்னை குனியும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தானே என்ற வாசகத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இறுதியாக தமிழர்களே, தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி வீசினாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம். உங்களை நான் கவிழ்த்து விட மாட்டேன் என்ற கலைஞரின் வாசகத்தை நான் இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி.